தொகுதி மீண்டும் தொகுதியாக்குறது உறுதியான நடவடிக்கை கிடைக்க சபதம் எல்லா விதத்திலும் பெறுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில போராடியாவது அதை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதிக்காக முழுவதுமாக பாடுபடுவார். கண்டிப்பா எதிர்கட்சி ஆன பிறகு செயல்பாடுகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதிவேகமாக இருக்கு. மக்கள் அது கேட்காங்க. எப்பவுமே திமுக அப்படிதான், எதிர்கட்சியில களம் ஸ்பீடா இருப்பாங்க. ஆளுங்கட்சியினருக்கு அமைதியா போனோம். ஏன்னா மக்கள் பழைய எங்களுடைய கழகத்தின் பொருளாதார எம்ஜிஆர் பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கழகத்துல இன்னைக்கு இருக்கும். தலைவர் இந்த மாதிரியான கட்சியில கரெக்டா இல்லாத வேலை செய்யாதவங்க இவங்க எல்லாம் இது பண்றதுக்கு மாற்று வேலையெல்லாம் செய்யப்படுறேன்னு சொல்றாங்க. அது தலைவர் முடிவெடுப்பார். நம்மளுடைய மாவட்டத்துல எப்படி இருக்கு? தலைவர் தான் முடிவெடுப்பார். இது தலைவர் முடிவெடுப்பார். நான் கேட்க போறது, இங்க இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுபோல இங்கே பக்தர்களுக்கு பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற அவர்கள் குளிப்பதற்கு, அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு இதற்கான இடங்களெல்லாம் இல்லாத நிலை இருக்கின்றது. அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை. அதுபோல கார் பார்க்கிங் இங்க ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். நாங்க 1000 ஏக்கர் பார்த்து வச்சிருக்கு. அந்த கார் பார்க்கிங்க கரெக்டா நடைமுறைப்படுத்தி அங்கிருந்து கோயிலுக்கு போற இதை நடவடிக்கை எடுக்கணும். காயல்பட்டினத்துல மழை வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, மழை வந்தா மழை தண்ணி தேங்கி இருக்கு. அந்த வடிகால அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை கடுமையா வலியுறுத்துவோம். அதுபோல இன்றைக்கு உடங்குடி பகுதியில் இருக்கின்ற பகுதியில இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றினுடைய கடைசியில தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த தண்ணீரெல்லாம் எல்லா வழியிலும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற உடங்குடி சாத்தாங்களே இந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுப்பதற்காக திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவோம். கோயிலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட வேண்டிய கட்டம். இது அந்த ஆட்சி இந்த ஆட்சி இல்ல, எந்த ஆட்சியிலும் தவறு செய்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும். எங்க எப்போ இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புங்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்க முதலமைச்சர் எந்த வகையில முடிச்சு சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு, எங்களுடைய தலைவர், கழக தலைவர் தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை என்பதை தான் வலுவாக நாங்கள் சொல்வோம். ஒவ்வொருவராக பார்த்தா பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதவாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி மதமா பார்த்தாரு. அவருடைய தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுறாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விமர்சனங்களும் தாங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தலைவர் தந்திருக்காரு. எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதுபோல இளம் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய இனிய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனக்கு வயசு 76, 74 தானா? 74 கூட சொல்லிட்டேன். 74 இருக்கின்ற கால வரையும் தைரியமா எதையும் மனசுல பட்டதா எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருப்போம். அதுவும் இயக்கத்திற்கு எந்த வகையிலும் கேடு இல்லாத வகையில் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எந்த குரலையும் கொடுப்பேன். எவர் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். ஒண்ணு தடுத்து நிறுத்தணும், எங்க தலைவர் நிறுத்தணும், இல்லைன்னா இளம் தலைவர் நிறுத்தணும். வேற யாருக்கும் அடி பண்ண மாட்டேன்.